நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உணர்ந்தேனே. தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்த அன்றைக்கி தான் வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. இப்போ அங்கே திரிணாமுல் காங்கிரஸை டிஃபீட் பண்ணிவிட்டு பிஜேபி ஆட்சி அமைக்க போகிறாங்க. 2 நாளாக அங்கே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதுவும் என்ன மாதிரி பிரச்சனைனா, நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. புல்டோசர்ஸ் வச்சு திரிணாமுல் காங்கிரஸோட ஆஃபீஸர்ஸை இடிச்சிட்ருக்காங்க பிஜேபி ஆளுங்க. அதோட ஒரு படி தாண்டி போய், அதாவது சுவண்டு அதிகரி, அவர் தான் இப்போ அங்கே பிஜேபியில் சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கார். அவரோட பிஏ சந்திரநாத் ராத் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேற்று நைட்டு சுட்டு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இப்போ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனை இருக்கும், இதுக்காக நம்ம யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். அது அவங்களுக்குள்ளே பேசி அவங்களே அதை சரி பண்ணிக்குவாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நம்ம திராவிடம்னு இப்போ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, அவங்க கொடுத்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா எத்தனையோ சிஎம் நம்மளை ஆண்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் எஜுகேஷன் கண்டிப்பாக இருக்கணுன்றதை யோசித்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓகே, ஒரு ஜாதி மதம் இதெல்லாம் ஒழிக்கணும்னா எஜுகேஷன் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. காமராஜராக இருக்கட்டும், இல்லை கலைஞராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், இல்லை முக ஸ்டாலின் அவராக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா, அவங்க எல்லாருமே நமக்கு எஜுகேஷன் சிஸ்டமாக பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.